بسم الله الرحمن الرحيم اقتربت الساعة وانشق القمر وإن يروا آية يعرضوا ويقولوا سحر مستمر وكذبوا واتبعوا أهواءهم وكل أمر مستقر. அத்தியாயம் அல் கமர் மக்காவில் அருளப்பட்டது. வசனங்கள் 55. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். மறுமைக்கான நேரம் நெருங்கிவிட்டது, மேலும் சந்திரன் பிளந்து விட்டது. ஆனால் இந்த மக்களின் நிலைமை என்னவெனில், எந்த சான்றினை பார்த்தாலும் புறக்கணிக்கின்றார்கள். மேலும் இது எப்போதும் நடைபெறுகின்ற சூனியம்தான் என்றும் சொல்கின்றார்கள். இவர்கள் இதனையும் பொய்யென கூறிவிட்டார்கள். மேலும் தங்கள் மன இச்சைகளையே பின்பற்றினார்கள். ஒவ்வொரு விவகாரமும் ஒரு முடிவை அடைந்தே தீரும். وَلَقَدْ جَاءَهُم مِّنَ الْأَنبَاءِ مَا فِيهِ مُزْدَجَرٌ حِكْمَةٌ بَالِغَةٌ فَمَا تُغْنِ النُّذُرُ فَتَوَلَّ عَنْهُمْ يَوْمَ يَدْعُو الدَّاعِ إِلَى شَيْءٍ نُكُرٍ خُشَّ عَنْ أَبْصَارِهِمْ يَخْرُجُونَ مِنَ الْأَجْدَاثِ كَأَنَّهُمْ جَرَادٌ مُنْتَشِرٌ مُهْطِعِينَ إِلَى الدَّاعِ يَقُولُ الْكَافِرُونَ هَذَا يَوْمٌ عَسِرٌ. மேலும் இவர்களிடம் முந்தைய சமுதாயங்களின் செய்திகள் வந்துவிட்டிருக்கின்றன. அவற்றில் வரம்பு மீறிய நடத்தையை விட்டு விலகியிருப்பவர்களுக்கு போதுமான படிப்பினைகள் உள்ளன. மேலும் அறிவுரையின் நோக்கத்தை முழுவதுமாக நிறைவேற்றும் விவேகமும் உள்ளது. ஆனால் எச்சரிக்கைகள் இவர்களுக்கு பலன் அளிக்கவில்லை. எனவே நபியே, இவர்களை பொருட்படுத்தாதீர். மிகவும் வெறுப்புக்குரிய ஒரு விஷயத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர் அழைக்கும் நாளில் மக்கள் பயந்த பார்வைகளுடன் தங்களுடைய மண்ணறைகளிலிருந்து வெளிவருவார்கள். சிதறிய வெட்டுக்கிளிகளைப் போல் அழைக்கக்கூடியவர்களை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பார்கள். உலகில் இதனை மறுத்துக் கொண்டிருந்த அதே நிராகரிப்பாளர்கள் அப்போது கூறுவார்கள், இந்த நாளோ பெரும் கடினமானதாக இருக்கின்றதே. كَذَّبَتْ قَبْلَهُمْ قَوْمُ نُوحٍ فَكَذَّبُوا عَبْدَنَا وَقَالُوا مَجْنُونٌ وَازْدُجِرَ فَدَعَا رَبَّهُ أَنِّي مَغْلُوبٌ فَانتَصِرْ فَفَتَحْنَا أَبْوَابَ السَّمَاءِ بِمَاءٍ مُنْهَمِرٍ وَفَجَّرْنَا الْأَرْضَ عُيُونًا فَالْتَقَى الْمَاءُ عَلَى أَمْرٍ قَدْ قُدِرَ وَحَمَلْنَاهُ عَلَى ذَاتِ أَلْوَاحٍ وَدُسُرٍ
تجري بأعيننا جزاء لمن كان كفر ولقد تركناها آية فهل من مدكر فكيف كان عذابي ونذر ولقد يسرنا القرآن للذكر فهل من مدكر இவர்களுக்கு முன்பு நூஹின் சமுதாயத்தினர் பொய்யென தூற்றினர். அவர்கள் நம் அடியாரை பொய்யர் என தூற்றினார்கள். இவர் ஒரு பைத்தியக்காரர் என்று சொன்னார்கள். மேலும் அவர் மிக மோசமாக மிரட்டப்பட்டார். இறுதியில் அவர் தம் அதிபதியை அழைத்தார். நான் தோற்று போயிருக்கின்றேன், நீ இப்போது இவர்களை பழிவாங்குவாயாக. அப்போது வானின் வாயில்களை திறந்துவிட்டு மழையை கொட்டச் செய்தோம். மேலும் பூமியை பிளந்து அதனை நீரூற்றுகளாக மாற்றிவிட்டோம். மேலும் நிர்ணயிக்கப்பட்டுவிட்ட பணியை நிறைவேற்றுவதற்காக இந்த தண்ணீர் அனைத்தும் ஒன்று சேர்ந்து கொண்டது. மேலும் மரப்பலகைகளால் செய்யப்பட்டு ஆணிகள் அறையப்பட்டதில் அந்த கப்பலில் நாம் நூஹை ஏற்றினோம். அது நமது கண்காணிப்பில் சென்று கொண்டிருந்தது. அவர்களுக்கு நாம் அளித்த பிரதிபலனாகும் இது அவமரியாதை செய்யப்பட்ட அந்த மனிதரின் நிமித்தம். அந்த கப்பலை நாம் ஒரு சான்றாக விட்டு வைத்தோம். பின்னர் அறிவுரை பெறுபவர் எவரேனும் இருக்கின்றாரா? பார்த்துக் கொள்ளுங்கள், எவ்வளவு கடுமையாக இருந்தது நான் அளித்த வேதனை, எப்படி இருந்தன என்னுடைய எச்சரிக்கைகள். நாம் இந்த குர்ஆனை அறிவுரை பெறுவதற்கான எளிய வழியாக அமைத்திருக்கின்றோம். பின்னர் அறிவுரையை ஏற்றுக்கொள்ள எவரேனும் இருக்கின்றாரா? كذبت عاد فكيف كان عذابي ونذر إنا أرسلنا عليهم ريحا صرصرا في يوم نحس مستمر تنزع الناس كأنهم أعجاز نخل منقعر فكيف كان عذابي ونذر ولقد يسرنا القرآن للذكر فهل من مدكر ஆது சமுதாயத்தினர் பொய்யென வாதிட்டார்கள். பார்த்துக் கொள்ளுங்கள், அப்போது எப்படி இருந்தது நான் அளித்த வேதனை, மேலும் எப்படி இருந்தன என்னுடைய எச்சரிக்கைகள். நீடித்த துர்பாக்கியத்திற்குரிய ஒரு நாளில் நாம் கடுமையான புயல் காற்றை அவர்களின் மீது அனுப்பினோம். அது மக்களை வேகமாக தூக்கி எறிந்து கொண்டிருந்தது. அப்போது அவர்கள் வேருடன் பிடுங்கி எறியப்பட்ட பேரீச்ச மரத்தின் தடிகளைப் போன்று ஆனார்கள். பார்த்துக் கொள்ளுங்கள், எப்படி இருந்தது நான் அளித்த வேதனை, எப்படி இருந்தன என்னுடைய எச்சரிக்கைகள். நாம் இந்த குர்ஆனை அறிவுரை பெறுவதற்கான எளிய வழியாக அமைத்திருக்கின்றோம். பின்னர் அறிவுரை பெறுபவர் எவரேனும் இருக்கின்றாரா? كذبت ثمود بالنذر فقالوا أبشرا منا واحدا نتبعه إنا إذا لفي ضلال وسعر أَأُلْقِيَ الذِّكْرُ عَلَيْهِ مِنْ بَيْنِنَا بَلْ هُوَ كَذَّابٌ أَشِرٌ سَيَعْلَمُونَ غَدًا مَنِ الْكَذَّابُ
الكذاب الأشر إنا مرسل الناقة فتنة لهم فارتقبهم واصطبر ونبئهم أن الماء قسمة بينهم كل شرب محتضر فنادوا صاحبهم فتعاطى فعقر فكيف كان عذابي ونذر إنا أرسلنا عليهم صيحة واحدة فكانوا كهشيم المحتضر ولقد يسرنا القرآن للذكر فهل من مدكر சமூது சமுதாயத்தினரும் எச்சரிக்கைகளை பொய்யென வாதிட்டார்கள். மேலும் கூறலானார்கள், நம்மிலுள்ள ஒரு தனிப்பட்ட மனிதரையா நாம் பின்பற்றிச் செல்வது? அவரை பின்பற்றிச் செல்வதற்கு ஏற்றுக்கொண்டோமானால் நாம் வழிகட்டு போய்விட்டோம், நமது புத்தி பேதலித்து விட்டது என்பது அதன் பொருளாகும். இறைவனின் அறிவுரை அருளப்படுவதற்கு நமக்கு மத்தியில் இவர் ஒருவர்தான் இருக்கின்றாரா என்ன? நாம் நம்முடைய தூதரிடம் கூறினோம், நாளைய தினம் இவர்களுக்கு தெரிந்துவிடும் யார் வடிகட்டிய பொய்யர் தற்பெருமைக்காரர் என்று. நாம் பெண் ஒட்டகத்தை இவர்களுக்கு சோதனையாக ஆக்கி அனுப்புகின்றோம். எனவே இப்போது சற்று பொறுத்திருந்து பாரும் இவர்களின் கதி என்னவாகிறது என்று. தண்ணீர் இவர்களுக்கும் ஒட்டகத்துக்கும் இடையே பங்கிடப்படும் என்றும் ஒவ்வொருவரும் தம் முறை நாளில் தண்ணீருக்கு வரவேண்டும் என்றும் இவர்களுக்கு அறிவித்துவிடும். இறுதியில் அவர்கள் தங்களுடைய ஆளை அழைத்தார்கள். அவர் இந்த பணியை முடிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். மேலும் ஒட்டகத்தை கொன்றுவிட்டார். பிறகு பார்த்துக் கொள்ளுங்கள் எவ்வளவு கொடூரமாக இருந்தது நான் அளித்த வேதனை, எவ்வளவு உண்மையானவையாக இருந்தன என்னுடைய எச்சரிக்கைகள். நாம் ஒரேயொரு சப்தத்தை தான் அவர்களின் மீது அனுப்பினோம். உடனே அவர்கள் தொழுவத்தில் மிதித்து நசுக்கப்பட்ட வைக்கோல் போல் ஆகிவிட்டார்கள். நாம் இந்த குர்ஆனை அறிவுரை பெறுவதற்கான எளிய வழியாக அமைத்துள்ளோம். அறிவுரை பெறுபவர் எவரேனும் இருக்கின்றாரா? கஸ்ஸபத் கௌமு லூத்தின் பின்னுதுர் إِنَّا أَرْسَلْنَا عَلَيْهِمْ حَاصِبًا إِلَّا آلَ لُوطٍ نَجَّيْنَاهُمْ بِسَحَرٍ نِعْمَةً مِنْ عِنْدِنَا كَذَلِكَ نَجْزِي مَنْ شَكَرَ وَلَقَدْ أَنذَرَهُمْ بَطْشَتَنَا فَتَمَارَوْا بِالنُّذُرِ وَلَقَدْ رَاوَدُوهُ عَنْ ضَيْفِهِ فَطَمَسْنَا أَعْيُنَهُمْ فَذُوقُوا عَذَابِي وَنُذُرِ وَلَقَدْ صَبَّحَهُم بُكْرَةً عَذَابٌ مُسْتَقِرٌّ فَذُوقُوا عَذَابِي وَنُذُرِ وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُّدَّكِرٍ லூத்தின் சமுதாயத்தினர் எச்சரிக்கைகளை பொய்யென வாதித்தார்கள்.
நாம் கல்மாரி பொழியும் காற்றை அவர்கள் மீது ஏவினோம். லூத்தின் குடும்பத்தினர் மட்டுமே அதிலிருந்து பாதுகாப்பாக இருந்தனர். நாம் நம்முடைய அருளினால் இரவின் பின்னேரத்தில் அவர்களை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தோம். இவ்வாறே நாம் கூலி வழங்குகின்றோம் நன்றி செலுத்தும் ஒவ்வொரு மனிதனுக்கும். லூத் தம்முடைய சமூக மக்களுக்கு நம்முடைய தண்டனையை குறித்து எச்சரிக்கை விடுத்தார். ஆனால் அவர்கள் எல்லா எச்சரிக்கைகளையும் சந்தேகமானவை என கருதி எள்ளி நகையாடிக் கொண்டிருந்தார்கள். பின்னர் அவருடைய விருந்தாளிகளை பாதுகாப்பதிலிருந்து அவரை விலகியிருக்கச் செய்ய அவர்கள் முயற்சி செய்தார்கள். இறுதியில் நாம் அவர்களுடைய கண்களை அவித்து விட்டோம். சுவையுங்கள், இப்போது நாம் அளிக்கும் வேதனையையும் என்னுடைய எச்சரிக்கைகளையும். அதிகாலையில் ஒரு மாபெரிய வேதனை அவர்களை வந்தடைந்தது. சுவையுங்கள், இப்போது நான் அளிக்கும் வேதனையையும் என்னுடைய எச்சரிக்கைகளையும். நாம் இந்த குர்ஆனை அறிவுரை பெறுவதற்கான எளிய வழியாக அமைத்துள்ளோம். எனவே அறிவுரை பெறுவதற்கு எவரேனும் இருக்கின்றாரா? وَلَقَدْ جَاءَ آلَ فِرْعَوْنَ النُّذُرُ كَذَّبُوا بِآيَاتِنَا كُلِّهَا فَأَخَذْنَاهُمْ أَخْذَ عَزِيزٍ مُقْتَدِرٍ. மேலும் ஃபிரௌனின் கூட்டத்தாரிடம் எச்சரிக்கைகள் வந்திருந்தன. ஆனால் அவர்கள் நம்முடைய சான்றுகள் அனைத்தையும் பொய்யென்று வாதித்தார்கள். இறுதியில் நாம் அவர்கள் அனைவரையும் பிடித்துக் கொண்டோம். யாவரையும் மிகைத்த வலிமை மிக்க ஒருவன் பிடிப்பதைப் போன்று. أَكُفَّارُكُمْ خَيْرٌ مِّنْ أُولَئِكُمْ أَمْ لَكُمْ بَرَاءَةٌ فِي الزُّبُرِ أَمْ يَقُولُونَ نَحْنُ جَمِيعٌ مُنتَصِرٌ سَيُهْزَمُ الْجَمْعُ وَيُوَلُّونَ الدُّبُرَ بَلِ السَّاعَةُ مَوْعِدُهُمْ وَالسَّاعَةُ أَدْهَى وَأَمَرُّ إِنَّ الْمُجْرِمِينَ فِي ضَلَالٍ وَسُعُرٍ يَوْمَ يُسْحَبُونَ فِي النَّارِ عَلَى وُجُوهِهِمْ ذُوقُوا مَسَّ سَقَرَ. என்ன, உங்களுடைய நிராகரிப்பாளர்கள் அவர்களை விட சிறந்தவர்களா? அல்லது வான்மறைகளில் உங்களுக்காக பாவ மன்னிப்பு ஏதும் எழுதப்பட்டிருக்கிறதா? அல்லது நாங்கள் ஒரு பலமிக்க குழுவினர் ஆவோம், எங்களை நாங்களே காப்பாற்றிக் கொள்வோம் என்று இந்த மக்கள் கூறுகின்றார்களா? இந்த குழு அதிவிரைவில் தோல்வி அடைவதையும் அனைவரும் புறமுதுகிட்டு ஓடுவதையும் காணலாம். இவர்களின் கணக்கை தீர்ப்பதற்காக உண்மையில் வாக்களிக்கப்பட்ட நேரம் மறுமை நாளாகும். மேலும் அது பெரும் ஆபத்தான மிகவும் கசப்பான நேரமாகும். இந்த குற்றவாளிகள் உண்மையில் தவறான கருத்துக்களில் உழல்கின்றார்கள். மேலும் இவர்களின் புத்தி பேதலித்திருக்கிறது. இவர்கள் நரக நெருப்பில் முகங்குப்புற இழுத்துச் செல்லப்படும் நாளில் அவர்களிடம் கூறப்படும், இப்போது சுவையுங்கள் நரக நெருப்பின் தீண்டுதலை. إِنَّا كُلَّ شَيْءٍ خَلَقْنَاهُ بِقَدَرٍ وَمَا أَمْرُنَا إِلَّا وَاحِدَةٌ كَلَمْحٍ بِالْبَصَرِ وَلَقَدْ أَهْلَكْنَا أَشْيَاعَكُمْ فَهَلْ مِن مُّدَّكِرٍ
وَكُلُّ شَيْءٍ فَعَلُوهُ فِي الزُّبُرِ وَكُلُّ صَغِيرٍ وَكَبِيرٍ مُسْتَطَرٌ. நிச்சயமாக நாம் ஒவ்வொன்றையும் ஒரு குறிப்பிட்ட விதிமுறையின்படி படைத்திருக்கின்றோம். மேலும் நமது கட்டளை ஒரே ஒரு கட்டளையாகவே இருக்கின்றது. கண் இமைக்கும் நேரத்திற்குள் அது அமலுக்கு வந்துவிடுகின்றது. உங்களை போன்ற பலரை நாம் அழித்து விட்டிருக்கின்றோம். பின்னர் அறிவுரை பெறுபவர் எவரேனும் இருக்கின்றாரா? இவர்கள் செய்தவை அனைத்தும் பதிவேடுகளில் பதிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு சிறிய பெரிய விஷயமும் எழுதப்பட்டுள்ளது. இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வநஹர் ஃபீ மக்அதி ஸித்கின் இன்த மலீகின் முக்ததிர். மாறு செய்வதை விட்டு விலகி இருப்பவர்கள் சின்னமாக சுவனங்களிலும் ஆறுகளிலும் தங்கியிருப்பார்கள். உண்மையான கண்ணியத்திற்குரிய இடத்தில் பெரும் அதிகாரம் உடைய அரசனுக்கருகில்.